வீடியோ ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? இது வரைக்கும் வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உங்ககிட்ட 2 சாஃப்ட்வேர் இருக்கும். ஒன்று விஎஸ் கோட், இன்னொன்று கிட் பேஷ்னு 2 சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த 2 சாஃப்ட்வேரும் இருக்குதுன்றவங்க ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே ஓகே, 2 சாஃப்ட்வேரும் இருக்கிறது. ம் அது ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஸ்க்ரீனில் பண்ணுற ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. திஸ் பிசி இல்லை வந்து ஃபைல்ஸில் போயிட்டு எந்த டிரைவ் எனக்கு வந்து சி டிரைவில் சேவ் ஆயிருக்கு. ஓகேவா? உங்களுக்கு எந்த டிரைவோ அந்த டிரைவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல யூசர்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு என் பேர் உங்கள் யூசர் நேம் போட்டு ஒன்று இருக்கும். இது வந்து என் பேர் போட்டிருக்கும். யூசர் நேம் போட்டு உங்களுக்கு ஒன்று இருக்கும். அதில் போய்க்கணும். போயிட்டா இந்த இடத்துல விஎஸ் கோட்னு ஒரு ஃபைல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் திருப்பி அந்த டவுன்லோட்ஸ்லேயே போயிட்டு இந்த ஓப்பன் ஃபைலை கொடுத்து செட்டப் வாஸ் டிடெக்டட், விஷுவல் கோட் இஸ் கரண்ட்லி ரன்னிங். ஓகே, நான் இப்போ விஷுவல் கோட் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இதை எண்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்படி தானே சொல்கிறீங்க ரியாத்? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை இந்த விஷுவல் கோட் இந்த இடத்துல டவுன்லோட்ஸில் போயிட்டு ஓப்பன் பண்ணாதான் வருதுன்னு தானே சொல்கிறீங்க? இதானே உங்கள் டவுட்டு? இதே மாதிரி ஓப்பன் ஃபைல் கொடுத்துட்டு அக்செப்ட் அக்ரிமெண்ட் எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கிரியேட் அடிஷ்னல் ஐக்கான், கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் ஒரு இருக்கா? இதை வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. ஓகேவா? இப்போ இந்த கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் இருக்குல்ல, இது வந்து இப்படி கிளிக் இருந்தாலும் ஓகே, இது இருந்தாலும் ஓகே. ஓகேவா? இது டிக் ஐக்கான் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இந்த இடத்துல கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கணும். என்கிட்ட இருக்குது, ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணல. ஓகேவா? இப்போ இன்ஸ்டால் ஆனோடனே உங்களுக்கு இந்த இடத்துல விஷுவல் ஸ்டுடியோ கோட ஐக்கான் ஓப்பன் ஆயிடும். ஐக்கான் ஓப்பன் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சது ரியாத் பேகம், ஸ்வேதா, ராஜ் தர்ஷினி, உங்க 3 பேருக்கும் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்க 3 பேருக்கும் இந்த மாதிரி வந்துருச்சா? திஸ் ஒன் வந்துச்சுன்றவங்க ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, ஸ்வேதாக்கு வந்துருச்சு. தர்ஷினி உங்களுக்கு வந்துருச்சா? ஓகே, உங்களுக்கு வந்துருச்சு. ரியாத் உங்களுக்கு வந்துருச்சா? நீங்க டவுட் கேட்டீங்களே, வந்துருச்சா உங்களுக்கு? ஓகே, ஸ்வேதா, தர்ஷினி நீங்க 2 பேரும் நான் சொன்ன மாதிரி செக் பண்ணீங்களா? கிட் பேஷ் உள்ள போயிட்டு கிட் ஸ்பேஸ் ஐஃபன் வி போட்டு என்டர் கொடுத்து செக் பண்ணீங்களா? வந்துச்சா இந்த மாதிரி? ஓகே ஓகே, நம்ம ரியாத்துக்காக வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நேரம், ஒரு 2 மினிட்ஸ். ஷடன் ஆயிடுச்சா? நான் மெசேஜ் போட்டேன் எல்லாத்துக்கும், சார்ஜ் போடுங்க என்ன இதுன்ட்டு எனக்கு. சரி சரி ஓகே. சரி ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக ஆன் பண்ணுங்க. அடுத்து இப்போ டெக்னிக்கலான எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து வந்து சும்மா ஒரு சைன்இன் பண்ணி மெயில் வெரிஃபை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, யார் பண்ணது ஹேண்ட் ரைஸ்? பேசிட்டு இருந்ததில் கவனிக்கல. ஏதாவது டவுட் இருக்கா? எனிபடி எனி டவுட்ஸ்? ஐ திங்க் நோ. ஸ்வேதா நீங்க சொல்லுங்க, வேற டவுட் இருக்கா?
ஆமா. எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம தான் டவுன்லோட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன ம் பேசிக்கா வந்து ரெண்டு இது தேவைப்படும். பேசிக்கா ரெண்டு எக்ஸ்டென்ஷன். ஒன்று வந்து லைவ் சர்வர், இன்னொன்று வந்து பிரிட்டியர். எங்களுக்கு ஏதோ இந்த அது ஒன்றும் இல்லை, அது சும்மா ஆம்பியன்ஸுக்காக தான், ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தா ஒரு ஆரஞ்சு கலர் ஐக்கான்லாம் தெரியுது இல்ல, இந்த மாதிரி ஐகான் வந்து தெரியறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ ஒரு ஃபைல் இப்படி இருக்குது அப்படின்னா இதுல வந்து ஒரு ஃபைல் தான் இருக்கு, நிறைய ஃபைல் இருக்கும்போது எந்த ஃபைல் எதுன்னு இந்த ஐகான் பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இதை பார்க்க தேவையில்ல, ஐகான் பார்த்தாலே ஈஸியாக தெரிஞ்சிடும் அதுக்காக. ஓகே, அடுத்து வந்து பார்த்தா இந்த இதில் இப்போ எனக்கு இடத்துல ஒரு எம்டி ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் ஃபோல்டரு ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் எப்போ பண்ணணும் என்னன்னு சொல்கிறேன் நான் ஃபைல். ஓகேவா? எனக்கு நான் பண்ணுற என்னோட கோடிங் கலரும் உங்கள் கோடிங் கலரும் வேறு மாதிரி இருக்கும். அதை ஒன்றும் பெருசாக கேர் பண்ணிக்காதீங்க, அது நான் என்னன்னு சொல்கிறேன். எனக்கு பார்த்தா ஒரு மாதிரி பிங்க்கு ப்ளூ அந்த கலரில் இருக்கும், உங்களுக்கு ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இன்னும் இல்லை. இப்போ ரியாத் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சா, வந்துருச்சா இந்த மாதிரி செட்டப்பு, இந்த செட்டப் வரைக்கும் வந்துருச்சா? ஓகே, கிட் பேஷ்ல போயிட்டு கிட் ஸ்பேஸ் -v போட்டு என்டர் கொடுங்க. அதுவும் செட் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஓகே, இப்போ வந்து 3 பேருக்கும் வந்து இந்த இது வந்துருச்சு. ரோஷன் நீங்க எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் ரெக்கார்டட் வீடியோவும் இருக்கு, ஆடியோவோட நான் அனுப்புறேன். பட் நீங்க கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகே கைஸ், அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாமா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம்னா. ஓகே, பேக் டு ப்ரௌசர், ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சர்ச் ஃபார் கிட் ஹப். ஓகேவா? இதுக்கு ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது, ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை. நம்ம டக்குன்னு சாஃப்ட்வேர்லாம் செட்டப் பண்ணிட்டு நாளைக்கு செஷன் கோடிங் செஷனில் ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு டே 2. ஓகே, ஜஸ்ட் கிட்டப் போய்க்கோங்க. போய்கிட்டு சைன் அப் ஃபார் கிட்டப்னு இருக்கும், உள்ள போயிட்டு நான் ஒரு புது என்கிட்ட இருக்கிற வேற ஒரு மெயில் ஐடியில் நான் உங்களுக்கு கிட்டப் வந்து இது பண்ணிக்கிறேன். நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். வேர் இஸ் லாக் அவுட்? லாக் அவுட். ஓகே, சைன் அவுட். அடாக்கு என்னடா இது? ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பேஜ், தெரியுதா? பேஜ் இந்த மாதிரி வந்துருச்சா உங்களுக்கு? சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண 3 பேருக்கும் கிட் ஹப்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வந்துருச்சு அப்படின்னா ஒரு தப்ஸ் கொடுங்க. மெய் காணலாம் இருக்குது, மெய் காணல தான் இருக்குது. ஓகே, தர்ஷினிக்கு வந்துருச்சு. ஸ்வேதா ரியாத் உங்களுக்கு வந்துருச்சா? ஓகே, ரியாத்துக்கு வந்துருச்சு. ஸ்வேதா உங்களுக்கு வந்துருச்சா? ஓகே, இப்போ வந்து இதில் வந்து சைன் அப் கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் அப் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு மூவ் ஆகும். கிட்ல பிடிச்சது இவங்களோட யூஐ தான். இவங்க யூஐ கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும், எந்த வெப்சைட்லையும் இந்த மாதிரி ஒரு யூஐ கொடுத்துருக்க மாட்டாங்க. என்டர் யுவர் மெயில் ஐடி, ஒரு மெயில் ஐடி கேட்கும். நான் வந்து வேற ஒரு மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். point official@gmail.com. அது மாதிரி இல்லைன்னா உங்களை வச்சு யாராவது ஒருத்தருக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாமா? இதுக்கு இன்னொரு மெயில் ஐடி, யாராவது ஒருத்தர் உங்க அக்கௌண்ட் சொல்லுங்க.
டக்குன்னு யாரோட மெயில் ஐடி ஃபர்ஸ்ட் போடுறீங்களோ அவங்க அக்கௌண்ட். நியூவா கிரியேட் பண்ண முடியுமானா என்ன நியூவா கிரியேட் பண்ண முடியுமா? கூகுள் அக்கௌண்ட்டா இல்ல கிட்டப் அக்கௌண்ட்டா? ஒரு புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணணுமா? இதுல வந்து புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணோம்னா இதுல புது மெயில் ஐடி கிரியேட் பண்ண முடியாது. கிரியாத் பேகம் அஃபிஷியல் அட் ஜிமெயில் டாட். கிரியாத் பேகம் உங்க ஐடி அமைச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களோட மெயில் ஐடி வச்சு பண்ணலாம். புது மெயில் ஐடி வந்து இதுல கிரியேட் பண்ண முடியாது. மெயில் ஐடி வேற மெயில் ஐடி வந்து புது மெயில் ஐடி வேற ஏதாவது தான் கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு வேற மெயில் ஐடி இப்போ நிற்கிறதுக்கு பர்சனல் மெயில் ஐடியில் வேணாம், வேற மெயில் ஐடியில் கிரியேட் பண்ணணும்னா ரெக்கார்டட் செஷன்ல பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, ரியாத் பேகம் அவங்க மெயில் ஐடி அமைச்சிருக்காங்க. அவங்களோட மெயில் ஐடியை போட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு கிட்டப் அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம் நம்ம. ஏற்கனவே உங்களுக்கு கிட்டப் அக்கௌண்ட் இல்லை தானே ரியாத்? இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க சிம்பிளா. ஓகே ஓகே, உங்களோட மெயில் ஐடி வந்து இப்போ நம்ம போட்டாச்சு. கண்டினியூ கொடுத்துக்கோம். பாஸ்வேர்டு என்ன கொடுக்கலாம்? ஜஸ்ட் இப்போதைக்கு நான் வந்து உங்க பேரே கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு டூ ஷார்ட் டிக் பண்ணிப்பா. இந்த பாஸ்வேர்டு டேக்கம் அட்லீஸ்ட் நம்பர் 1 2 3. ஓகே, பாஸ்வேர்ட் நல்லா பார்த்துக்கோங்க. திருப்பி பாஸ்வேர்ட் ரீநேம் பண்ணும்போது மாற்றிக்கலாம், இல்லை இதே பாஸ்வேர்ட் வச்சு மெயின்டைன் பண்ணாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துருவோம். சொல்றது புரியுதுன்னா தம்ஸ் அப் கொடுங்க எல்லாரும் ப்ளீஸ். ஒரு தம்ஸ் அப். ஓகே, ஒரு யூசர் நேம் உங்க பேரே யூசர் நேம் வச்சுக்கோங்க. வெரி ஸ்லோ நெட்வொர்க். ரியாத் அண்டர்ஸ்கோர் ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணமே கண்டினியூ கொடுப்போம். இது ஒன்லி ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ். சரி ஓகே, ரியாத் பேகம் அப்படியே சேர்ந்தே கொடுத்துட்டோம். இப்போ கண்டினியூ கொடுப்போம். மீட்டிங் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கீழே வந்து ஒரு இமெயில் ப்ரெஃபரன்ஸ்ல வந்து ரிசீவ் அக்கேஷனல் ப்ராடக்ட் அப்டேட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அதை வந்து ஏன்னா அதை கொடுத்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது உங்களுக்கு ஸ்பேம் மெயில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை கொடுத்தோம்னா ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுத்துக்கோங்க. இவன் இமெயில் ப்ரிஃபரன்ஸ் வாங்காம விட மாட்டான் போல. சரி கொடுத்து தொலைவோம். இந்த செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வெரிஃபைங் அக்கௌண்ட். ரியாத் உங்க மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்தீங்களா ஒரு மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. வெரிஃபிகேஷன் கோடு வரும்னு நினைக்கிறேன். வெரிஃபை. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஆடியோ ஹியரபிளா இருக்கா? என்ன ஏதாவது ட்ரபிள் இருக்கா? ஏதாவது எதுவும் இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மீதி 2 பேர் 3 பேர். பாஸ்வேர்ட் cannot include your லாகின். ஓ, லாகின் ஐடியில் பேர் இருக்கிறது.
முடியலங்க என்கிட்ட. சே. சரி ரியாத், நீங்க ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் சொல்லுங்க. இந்த ரியாத் பேகம் இந்த பேரை தவிர வேற ஏதாவது ஒரு பேரு சொல்லுங்க. நம்பர் 1 2 3 போட்டுக்கலாம் லாஸ்ட்ல. ஏபி இல்லைன்னா சேட்ல போட்டு விட்ருங்க. சேட்ல போட்டு விட்ருங்க, நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, we got the password. இது என்ன பாஸ்வேர்ட் ரியாத்துக்கு மட்டும் தான் தெரியும். ரியாத் பேகம்ன்ற யூசர் நேம் நாட் அவைலபிள். ரியாத் பேகம் அவைலபிளாக இருக்கு. ரிசீவ் கொடுத்துருக்கோம். கண்டினியூ. எப்பா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது. ரியாத், உங்களுக்கு ஒரு மெயில் ஐடியில் உங்களுக்கு ஒரு கோடு வந்திருக்கும். அந்த கோடு என்னன்னு சேட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க. எல்லாம் ஃபாலோ பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பா? அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் பரவாயில்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் மீறி ரெக்கார்டட் செஷனும் இருக்குது. ஒரு தம்ஸ் அப் கொடுங்க எல்லாரும். இட்ஸ் 6013678 எங்கே போயிடுச்சு? 36780 3678780. ஏய், நான் என்னோட மெயில் ஐடி இல்லைப்பா தம்பி, வேற ஒரு மெயில் ஐடி கிளிக் பண்ணு கொஞ்சம். காப்பி பேஸ்ட் அண்ட் பாஸ்வேர்டு வந்து காப்பி பேஸ்ட். ஓகே கைஸ், ஃபைனலி பல போராட்டங்களுக்கு பிறகு கிட்டப்பில் வந்து நம்ம காலடி எடுத்து வச்சாச்சு. தீஸ் ஆல் சம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மீ ஸ்டூடெண்ட். அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே எதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை மெம்பர்ஷிப் கேட்பான். கொலாபரேட்டிவ் கோடிங். கண்டினியூ ஃபார் ஃப்ரீன்னு இருக்கு தெரியுமா? அந்த கண்டினியூ ஃபார் ஃப்ரீயை கிளிக் பண்ணிக்கோங்க. யா, ஃபைனலி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட், கிட்டப்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. பாய்ஸ் இல்லை, கேர்ள்ஸ் தாக்குறீங்க, ஒன்லி கேர்ள்ஸ். ஓகே, யுவர் ப்ரொஃபைல். இதுதான் கிட்டப் அக்கௌண்ட். இதில் வந்து இப்போ எப்படி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இன்னொரு தடவை பண்ணுறேன்.
உங்கள் ப்ரொஃபைல்குள்ளேயே போய்க்கோங்க. ப்ரொஃபைல்லே போயிட்டு இந்த இடத்துல சர்ச் பார் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளியர் பண்ணிவிட்டு, இது பெயின் ரீல் இதெல்லாம் வந்து அதே வயசில் சின்ன பையன் ஏதாவது வச்சது, இதை பார்த்து எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும். அப்படி இல்லை உங்களுக்கு வரல அப்படின்னா இது பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கோட், ரெபாசிட்டரி, இஷ்யூ, யூசர்னு இருக்கும். யூசர்னு தெரியுதா? இந்த யூசரை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஒன்று காட்டும். அப்படின்னா இந்த பேரில் நான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன் அர்த்தம். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கிட்டில் வந்து நம்ம ஃபர்தராக புஷ் அண்ட் புல் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஓகே, இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதுன்றவங்க ஒரு தம்ஸ் அப் நல்லா போடுங்க. நோட்ஸ் எடுத்தவங்க ஒரு தம்ஸ் அப்பை போடுங்க. ஓகே, ரோஷினி, ரியாத், ஸ்வேதா, ராஜதர்ஷினி, உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த ஸ்டெப் வரைக்கும்? ரியாத்துக்கு புரியல. ஏன் என்ன புரியல? ஓ, உங்க அக்கௌண்ட் தான் நான் பண்ணிட்டு இருக்கேனே. புரியலையா? எந்த ஸ்டெப்ல இருந்து புரியல சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லலாம். ஏதாவது சொல்லுங்க, எந்த ஸ்டெப்ல இருந்து புரியலன்னு சொல்லுங்க. எனிபடி? ஏதாவது சொல்லுங்கயா. மயான அமைதியில இருக்கிறது. எதுல இருந்து அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு புரிஞ்சுதா? ஓகே, ஸ்வேதா உங்களுக்கு புரிஞ்சுதா? ராஜதர்ஷினி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஐ ஹேட் அ சர்வர் ப்ராப்ளம் ஸோ ஐ கேனாட் கிளியர் ஆடியோ அண்ட் வீடியோ. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், செஷனை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ராஜதர்ஷினி உங்களுக்கு வந்துருச்சா? ஓகே, வந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க அவங்களும். ஓகே கைஸ், இதுதான் கிட்ட. இப்போ வந்து இப்போ என்ன டைம் ஆகுது? வாட்ஸ் த டைம்? கரெக்டாக 1 மணி ஆகுது. இப்போ நீங்கள் தான் சொல்லணும். இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து விஎஸ் கோட்லேருந்து கிட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ index.html இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட்லேயே வந்து நான் கிட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். தெரியுதா? இந்த இடத்துல இப்போ நான் கிட்டு -v போட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல கிட், இப்போ எனக்கு விஎஸ் கோடு உள்ள எனக்கு கிட் யூஸ் ஆகுது. ஓகேவா? நான் வந்து கிட் இனிட் ஒரு கிட்டை வந்து இனிஷியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இப்போ விஎஸ் கோட்லேருந்து கிட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம எப்படி இங்கேருந்து கிட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுறது, அப்புறம் எப்படி திருப்பி ரிசீவ் பண்ணுறது, சேஞ்சஸ் எப்படி பண்ணுறதுட்டு கிட்டை எப்படி விஎஸ் கோட்லேருந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஃபுல்லாக ஒர்க் ஃப்ளோ சொல்லி தரப்போகிறேன். இதை நான் இப்பயே ஒரு 1/2 சொல்ல முடியாது. ஒரு 1/2 வச்சுப்போம். ஒரு 1/2 சொல்லி தரவா, இல்லை ஒரு டைம் நீங்களே ஒரு டைம் சொல்லுங்கள், அதில் பிரேக் எடுத்துகிட்டு சொல்லித்தரவா? இன்னும் செஷன் வந்து 10 மினிட்ஸில் எண்ட் ஆக போகுது. நீங்கள் சொன்னீங்கன்னா 10 மினிட்ஸ் கழிச்சு செஷன் திருப்பி ஒரு செஷன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்போ வேணுமோ யாராவது ஒருத்தர், இல்லைன்னா சேட் பாக்ஸில் கூட கலந்து பேசுங்க. பிரேக் ஓகே, பிரேக் எவ்வளோ நேரம் பிரேக் வேணும்?
எவ்வளோ நேரம் பிரேக் வேணும்னா திருப்பி எப்போ மீட்டிங் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுங்க. ஓகே பிரேக் ஓகே மீட்டிங்கை திருப்பி எப்போ ஆரம்பிக்கலாம்னு சொல்லுங்க. ஏன்னா விஎஸ் கோட்லேருந்து கிட்ட எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறோம் அடுத்த மீட்டிங்கில். ஸோ உங்களுக்கு கிட்டில் வந்து என்னென்ன கமெண்ட் இருக்கு இப்போ இடத்துல கிட்டுன்னு போட்டு கிட் ஐஎன்ஐடி அப்படின்னு போட்டிருக்கேன். கிட் வந்து இன்னும் புல்லுன்னு ஒன்று இருக்கு, கிட் புல். அடுத்துலேயே கிட் புஷ் இருக்கு, ஆர்ஜின் மெயின் அப்படின்னு நிறைய கிட் கமெண்ட்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லி தருவேன் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ எப்போ உங்களுக்கு மீட்டிங் ஆரம்பிக்கணும்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. 3 o'clock. 3 o'clock கரெக்டாக நான் சொல்கிறது? கரெக்டாக ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, அப்போ வந்து நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னா எல்லாரும் வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். ஓகேவா? சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகாதவங்க வந்து நெட்ஒர்க் இஷ்யூங்களா. ஸோ 2 hours கேப் இருக்குது. எனக்கு அந்த 2 hours கேப்பில் வந்து சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணி நான் இப்போ சொன்னதை வச்சு எனக்கு ரெடி பண்ணியிருக்கணும். நான் வந்து வீடியோ அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகேவா? எல்லாரும் தம்ஸ் அப் கொடுங்க, ஏன்னா எல்லாருமே தான் எனக்கு பதில் சொல்லணும். ஓகே 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 கைஸ், நெக்ஸ்ட் செஷன் வந்து ஐ மீன் 3 o'clock. கிட்ல இருக்கிற எல்லா கமெண்ட்ஸ், கிட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ஃபோல்டரை வந்து எப்படி பண்ணணும், அண்ட் நீங்கள் கிட்ல எப்படி வேலை செய்ய போறீங்க, அண்ட் நான் அதை எப்படி வேலிடேட் பண்ணுவேன். ஓகேவா? நீங்கள் கிட்ல என்ன பண்ணிருக்கீங்க, எப்போல்லாம் கோடிங் பண்ணிருக்கீங்க, அதை எல்லாத்தையும் வந்து நான் எப்படி சூப்பர்வைஸ் பண்ணுவேன் ரிமோட்டா. ஐ மீன் இங்கே உட்காந்துட்டே நான் எப்படி சூப்பர்வைஸ் பண்ணுவேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், மீட்டிங் இன்னும் முடிய டைம் இருக்கு. எனக்கு கரெக்டாக 1 மணிக்கு தான் மெசேஜ் வந்துச்சு 10 minutes இருக்காருன்ட்டு. ஸோ இருங்க அவ்வளோ அவசரம், அதுக்குள்ள ஒரு பார்ட்டி பாப்பா போட்டு மீட்டிங்கை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, நான் நேற்றே நிறைய பேர்கிட்ட என்னென்ன ஃபீட்பேக் கேட்டேன். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபீட்பேக் அப்ளை பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். அப்ளை பண்ண நான் சொல்லலை, அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். அதை ட்ரை பண்ணது வந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லை என்ன மாற்றணுன்ட்டு ஒருத்தரா. இப்போ எனக்கு இங்கே அட்டண்டன்ஸ் ஆர்டர் வைஸில் யார் இருக்கிறீங்க, இந்த சேட்டில் யாராவது மெசேஜ் போட்டிருக்கீங்க, ப்ரேயர் டைம் ஆகுது. ஓகே ப்ரேயர் டைம்னா நீங்கள் கிளம்பலாம். மிச்சம் இருக்கிறவங்க உங்களுக்கு யாருக்கும் ப்ரேயர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை நீங்கள் ஆனால் லெஃப்ட் ஆகிக்கலாம், நான் உங்ககிட்ட அப்புறமா கேட்டுக்கிறேன். ஓகே, ஸ்வேதா, ரோஷினி, ராஜதர்ஷினி, எனக்கு இந்த ஆர்டர் தான் இருக்குது. ஸோ ஒருத்தராக உங்கள் இதை சொல்லுங்கள், உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் எப்படி இன்னும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் செஷனில் ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் வர செஷனில். ஓகே, யாருக்காவது ஓகே தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது சொல்லணுமா? ஓகே, உங்களுக்கும் ஓகேவா? ஓகே தர்ஷினி, உங்களுக்கு ஓகேவா? ஓகேவா? ஓகே, நேற்று நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக் நீங்கள் தனித்தனியாக கொடுத்துருப்பீங்க ஒருத்தரும். அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன ஃபீட்பேக் கொடுத்தீங்க, அதெல்லாம் நான் அப்ளை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை ஆச்சா? 100% முடியாது, ஒரு 50% தான் ஆச்சா? ஓகே 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 நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கில் ஒரு 50% சாட்டிஸ்ஃபைடு எல்லாருக்கும். ஓகே, ஐ எம் ஹாப்பி. 95% சாட்டிஸ்ஃபைடா? 95% வந்து எனக்கே அந்த அளவுக்கு தோணலை. 95% சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம், எதுக்கும் எனக்கு ஏதோ சொதப்புற மாதிரி தான் இருக்குது. பட் 95% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே கைஸ், இது வந்து நெட்ஒர்க் இஷ்யூ, ஒருத்தருக்கும் ஒரு நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கிறதுனால தான் இது மாதிரி ஆச்சு. நெக்ஸ்ட் போக போக வண்டி கோடிங் செஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களால் எப்போ முடியுதோ, இப்போ எக்ஸாம்பிள் தெரியாது வந்து ப்ரேயர் டைம்னாங்க. ஸோ இப்போ நான் இந்த ரெக்கார்ட் வந்து செஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எது வரைக்கும் பார்த்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் செஷன் வந்து விஎஸ் கோட்லேருந்து கிட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து எப்படி கிட்டில் வந்து அப்லோட் பண்ணுறது, அப்புறம் வந்து கிட்டை பற்றின கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அண்ட் வந்து இது எல்லாமே வந்து கம்பெனி பேஸில் சொல்லி தரதுனால ஒரு கம்பெனியில் வந்து கிட்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி வந்து கிட்டுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கூட எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம்ல, அதர் எக்ஸ்ட்ரா இது மாதிரி
அது மாதிரி கிட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லுவோம். இதோ இருக்குதுல இந்த கிட்டு, இதை யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம அடிக்கடி. நம்ம விஎஸ் கோட தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள வந்து போயிட்டு கிட் கமாண்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். கிட் கமாண்ட்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் வந்து நான் மீட்டிங்ல வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? இன்னும் நமக்கு 4 minutes இருக்கு. 4 minutes இருக்கு நமக்கு இன்னும். ப்ளஸ் உங்களுக்கு வேற என்ன கேள்வி கேட்குறது? ஏதாவது கேள்வி கேட்டாதான் வந்து நெக்ஸ்ட் செஷன் வந்து நல்லா இருக்க முடியும். சரி, நீங்களே யாராவது ரேண்டமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. ஏதாவது டவுட் இதை சம்மந்தப்பட்டதோ இல்லை வேற ஏதாவதோ எனி டவுட். ஸ்வேதா சொல்லுங்க, என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை. விஎஸ் கோடில் போயிட்டு எக்ஸ்டென்ஷன்ஸில் எக்ஸ்டென்ஷன் இங்கே இருக்கு, விஎஸ் கோட் ஐகான்ஸ் இருக்கா? இதை கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஓகேவா? டவுட்டா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஜி. அன்மியூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து செட் ஃபைல் ஐகான் தீம்னு இருக்கும். அது கிளிக் பண்ணால் மேலே டாப்ல வந்து விஎஸ் கோட் ஐகான்ஸ் இருக்கு. எங்க ஒரு நிமிஷம் நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இப்போ இன்ஸ்டால் காட்டுதா? ஓகே. அப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து அது பக்கத்துல டிசேபிள் பக்கத்துல செட் ஃபைல் ஐகான் தீம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு விஎஸ் கோட் ஐகான்ஸ் டாப்ல காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு ஃபைல் கிரியேட் பண்ணா ஐகான்ஸ் காட்டும். ஓகேவா? ஃபைல் கிரியேட் பண்ண ஐகான் காட்டும். அது எப்படி பார்க்கறதுன்னா இந்த இடத்துல மேலே ஃபைலாக இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டர், சும்மா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனி ஃபோல்டர், ரைட் கிளிக், நியூ ஃபோல்டர். இந்த நியூ ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இப்படி இருக்கும். இதில் வந்து இங்கே ஃபைல் வந்து இங்கே இது பண்ணலாம். இன்னும் 1 minute 30 seconds இருக்கு நமக்கு மீட்டிங் முடியறதுக்கு. இந்த இடத்துல போயிட்டு index.html அப்படி நான் போடுறேன்னா அந்த ஐகான் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். தெரியுதா? ஒரு ஆரஞ்சு கலர் ஐகான் இருக்கு, தெரியுதா? தெரியுதா ஜி? ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. மைக் அன்மியூட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ. ஆமா ஆமா. அக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பண்ற எல்லாமே வந்து அஃபிஷியல் தான். இது எதுவுமே வந்து அன்ஆர்த்தரைஸ்ட் இல்லை. ஓகேவா? ஓகே. அந்த ஆரஞ்சு கலர் ஐகான் வந்துச்சா? திஸ் ஆரஞ்ச் ஐகான். வாய்ஸ் பிரேக் ஆகுது. வந்துருச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு கொடுங்க. சரி, ஓகே. ரெக்கார்டட் செஷன் நான் சென்ட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நெட்ஒர்க் இஷ்யூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் less than 1 minute தான் இருக்கு, மீட்டிங் முடிய போகுது. வேற எனிபடி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்க, வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. மீட்டிங் எப்போ வேணா முடிஞ்சிடும்.